ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம 26வது நாளில் 28வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு தெரிய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம 28வது அத்தியாயத்தை பார்க்கலாம். சாயி முடிவானவரோ வரையறைக்கு உட்பட்டவரோ அல்ல. எறும்பு பூச்சிகள் முதற்கொண்டு பிரம்ம மறையுமுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் அவர் உறைந்து இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, தேவ ஞானத்தில் நன்றாக பயிற்சியுடையவர். அங்கனமே ஆத்ம உணர்விலும் இவை இரண்டிலுமே அவர் வல்லவராகையால் சத்குருவாய் இருப்பதற்கு அவர் மிக பொருத்தமானவர். சீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை ஆத்ம உணர்வில் ஸ்தாபிக்க இயலாத யாரும் எவ்வளவு கற்றறிந்தவராக இருப்பினும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர் ஆக மாட்டார். பொதுவாக இவ்வுடலை அன்னை ஈன்றெடுக்கிறாள். தவறாமல் வாழ்வை சாவும் பின்தொடர்கிறது. ஆனால் சத்குருவோ வாழ்வு சாவு இரண்டையுமே சத்குரு அளித்து விடுகிறார். எனவே மற்றவரை காட்டிலும் அதிக கருணையும் அன்பும் உடையவராவார். சாய்பாபா அடிக்கடி கூறுவதாவது, எனது ஆள் பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், என்னிடமிருந்து 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவியை போன்று ஷீரடிக்கு இழுக்கப்படுவான். இந்த அத்தியாயம் அம்மாதிரி 3 சிட்டுக்குருவிகள் இழுக்கப்பட்ட கதையை கூறுகின்றது. முதல்ல நம்ம பார்க்க போகிற சிட்டுக்குருவி யாருன்னா லாலா லக்ஷ்மி சந்த். நம்ம ஒரு கதையாகவே இதை பார்க்கலாம்ப்பா. ஒரு கதையாகவே நான் சொல்கிறேன். பம்பாயில் வெங்கடேஸ்வர் அச்சகத்தில் இவர் வேலை செய்கிறார். யார்? லாலா லக்ஷ்மி சந்துங்கிறவர் பம்பாயில் இருக்கிற வெங்கடேஸ்வர் அச்சகத்தில் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் ராலி பிரதர்ஸ் அண்ட் கம்பெனிலையும் இவர் ஒர்க் பண்ணுறாரு குமாஸ்தாவா. இப்படி இருக்கும்போது 1910 வயதானவர் ஒருவர் பக்தர்கள் படைசூழ நின்று கொண்டிருப்பதை கிறிஸ்துமஸ்க்கு 1-2 மாதங்களுக்கு முன்பாக இவருக்கு ஒரு கனவு வருது. ஒரு வயதானவர் தன்னோட பக்தர்கள் படைசூழ இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கனவு, ஒரு வயதானவரை பார்க்குறார். இந்த கனவு அப்படியே கடந்து போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவர் தன்னோட நண்பர் வீட்டுக்கு போகிறார். அங்கே தாஷ்கனுவோட கீர்த்தனை நடக்குது. அந்த நண்பரோட பேர் என்னன்னா தத்தாத்ரேய மஞ்சுநாத் பிஜூர் என்பவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே தாஷ்கனுவோட பஜனை நடக்குது. தாஷ்கன் அவர்கள் பஜனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளோட படங்களை எடுத்து வைக்கும்போது சாய்பாபாவோட படங்களை முதன்மையாக எடுத்து வைப்பார். அவர் சாயோட படங்களை எடுத்து வைத்து அந்த பஜனை ஆரம்பிப்பதற்காக எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த படத்தை பார்த்த இவருக்கு ஒரே ஆச்சரியம். யாருக்கு? லாலா லக்ஷ்மி சந்துக்கு. என்னென்னா, இவர் கனவுல பார்த்தார்ல அந்த வயதானவர், அதே உருவம் அப்படியே பொருந்தி போகுது. சாயோட உருவத்தோட அந்த உருவம், கனவுல கண்ட அதே உருவம் பொருந்தி போகுது. தீர்மானத்துக்கு வராரு, இவர் தான் சாயி, இவர் தான் என் கனவுல வந்தார் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வருது அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தாஷ்கனு பாடின பாடல்கள், பாபா பற்றி அவரோட புகழ்கள், அவர் நடத்தின லீலைகள், இது எல்லாம், அப்புறம் துவாரகமாயில் அவர் எப்படி இருக்கார், மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறார், இதை எல்லாத்தையும் கேட்ட அந்த உரை கீர்த்தனைகள், இது எல்லாத்தையும் கேட்ட அவர் பாபா மேல் மிகுந்த பற்றுடையவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம ஷீரடிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடுது. ஒருத்தங்க ஷீரடிக்கு போகணும்னு எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பாபாவே அதுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வார். வழித்துணையாக வருவார். அது மட்டும் இல்லாமல் பத்திரமா கூட்டிகிட்டு வருவார். சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குவார். அதான முக்கியம். என்ன நடக்குதுன்னா, இவர் வீட்டில் இருக்கார். அப்போ இவரோட வீட்டுக்கு அவரோட நண்பர் ஒருவர் வராரு. சங்கர் ராவ் அப்படிங்கிற இவரோட நண்பர் சங்கர் ராவ் இரவு 8 மணிக்கு வீட்டு கதவை தட்டுறாரு. நான் ஷீரடிக்கு போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஆச்சரியம். ஆஹா, இதான சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்துக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன், வீடு தேடி பாபா கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷத்தில் கையில் காசு இல்லை, உடனே அவர் தன்னோட மாமா கிட்ட போய் ஒரு 15 ரூபாய் கடனை வாங்கிட்டு தட்டுப்பட்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரயிலில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 4 முகமதியர்கள், இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஷீரடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஷீரடியை சேர்ந்தவங்க அவங்கக்கிட்ட பாபா பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களும் பாபா பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. பாபா ஷீரடியில் வசிக்கிறாரு, பல வருடங்களாக வசிக்கும் ஞானி, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க.
அப்போ அவருக்கு பாபாவுக்கு வந்து சமர்ப்பிப்பதற்காக பழங்களை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஷீரடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கொய்யாப்பழம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஷீரடியை சுற்றி பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் பண்ணைகள் நிறையா இருக்குது, தோட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. கொய்யாப்பழம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. கொய்யாப்பழமும் அங்கே வந்து விற்றுக்கிட்டு வராங்க. ஆனால் இவர் அங்கே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வாங்காமல் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுல என்ன பண்ணுறாரு, அப்படியே மறந்துடுறாரு. பலதுமே வாங்கலை, வெறும் கையோடு போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது தான் ஒரு பாட்டி அம்மா வராங்க பழம் விற்றுக்கிட்டு. அந்த பாட்டி அம்மாக்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து பழம் வாங்குறாரு, கொய்யாப்பழம் வாங்குறாரு, பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாங்குறாரு. வாங்குறப்ப மீதமுள்ள பழத்தையும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவர் கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டாரு, மீதி பழமும் அந்த கூடையில் இருக்குது. அந்த கிழவி, அந்த வயதான கொய்யாப்பழம் விற்கிற அம்மா என்ன பண்ணுறாங்க, மீதமுள்ள பழத்தையும் அந்த அவர்கிட்டயே கொடுத்து, லக்ஷ்மி சந்திட்டே கொடுத்து, லாலா லக்ஷ்மி சந்திட்ட கொடுத்து, இதை என்னோட சார்பாக பாபா கிட்ட சமர்ப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் இப்போ ஷீரடிக்கு யாராவது போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட எதாவது காணிக்கை கொடுத்து விடுவோம், என் சார்பாக பாபா கிட்ட எதாவது சமர்ப்பிச்சிருங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, லாலா லக்ஷ்மி சந்திட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இதில் தெரியணும், நம்ம வந்து பாபாவுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம மறந்தால் கூட பாபாவே அதை நினைவூட்டி கொண்டு நம்மக்கிட்டேருந்து என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்குவார். நம்ம என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை அவரே வாங்கிக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவமும் இது மூலமாக நமக்கு வந்து புரிய வருது. இவங்க வந்து மறந்துட்டாங்க, வேடிக்கை பார்த்துட்டு அந்த பழம் வாங்குறதே மறந்துட்டாங்க. ஆனால் ஒரு சாய் பக்தையே என்ன பண்ணுறாங்க, வந்து ஞாபகப்படுத்தி கொஞ்சம் பழங்களையும் அவங்களுக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட இந்த மீத பழங்களையும் கொடுத்து பாபாவுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் சாய். நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். இந்த கிழவி தன் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்று லக்ஷ்மி சந்த் நினைத்தார். இந்த கொய்யாப்பழம் விற்றுட்டு வர இந்த அம்மா வந்து சாய்பாபாவுக்கு ஏதோ ஒரு சொந்தம் போல், அதனால தான் இந்த அம்மா வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொய்யாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நடந்து தெரிஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக கூடையில் இருக்க மீதி எல்லா பழத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா இப்போ கண்டிப்பாக இவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு இவர். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஷீரடிக்கு போகிறாங்க, தங்களோட பயணத்தை தொடர்றாங்க. மசூதியில் கொடி பறந்து கொண்டிருப்பதை கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினர். கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டனர். லக்ஷ்மி சந்த் பாபாவை கண்டதும் மனம் உருகி அதிக மகிழ்வடைந்தார். நறுமணம் கமலும் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல் பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார். வாசனை வீசும் தாமரை மலரை பார்த்து எப்படி தேனி கவரப்படும், அந்த மாதிரி இவர் வந்து கவரப்பட்டாராம். இப்போ சாயி சொல்கிறாரு லாலா லக்ஷ்மி சந்தை பார்த்து, இவர் ஒரு வஞ்சகமான ஆசாமி, வழியில் பஜனை செய்கிறான், மற்றவர்களை விசாரிக்கிறான். இவங்க ட்ரெயினில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் பாபா சொல்கிற ஆரம்பிச்சிட்டாரு. இவன் வழியில் என்னோட கீர்த்தனையெல்லாம் பாடிக்கிட்டே வந்தான், அதான் சொல்கிறாரு. இவன் வழியில் பஜனை செய்கிறான், கீர்த்தனை பாடுறான், அதே நேரத்தில் மற்றவர்கள்ட்ட என்னை பற்றி விசாரிக்கிறான், மற்றவர்களிடம் விசாரிக்கிறான். அதான் இந்த முகமதியர்கள் வந்தாங்களே, இஸ்லாமியர்கள் ட்ரெயினில் வந்தாங்களே ஷீரடியிலேருந்து, அவங்கக்கிட்ட இவங்க வந்து பாபா பற்றி விசாரித்தாங்களா, அதெல்லாம் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும், நமது கண்ணாலேயே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும், மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன, உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே எண்ணிப்பார், மார்வாடியிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வரவேண்டியதன் தேவை என்ன, உள்ளத்தின் ஆசை இப்போது நிறைவடைந்ததா. பாபா அப்படியே புட்டு வைக்கிறாரு. இவர் கனவுல நடந்ததுலேருந்து இவருக்கு ஷீரடிக்கு எப்படி வந்து கிளம்புனாரு, எப்படி பணத்தை கடன் வாங்கினாரு, வர வழியில் வந்து இவர் பஜனை பண்ணது, அதுக்கப்புறம் விசாரித்தது, பாபா பற்றி விசாரித்தது, இது எல்லாத்தையும் சொல்லி இவ்வளோ தூரம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வந்தியே, உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சா இப்போன்னு சாய் கேட்குறாரு. இப்படி கேட்டால் அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பாபா கனவுல வந்ததுலேருந்து நம்ம ஊருக்கு கிளம்புனது வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொன்னால் எப்படி இருக்கும். இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபித்துவத்தை கண்டு லக்ஷ்மி சந்த் அதிர்ச்சி அடைந்தார். தனது வீட்டிலிருந்து தான் ஷீரடிக்கு வரும் வழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எங்கனம் என்று நினைத்து திகைத்து நின்றார். தமது தரிசனத்தை பெறுவதற்காகவோ எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்கோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளியாவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதை இவ்விடத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும். அதாவது நம்ம சாய்க்கு இந்த கடன் வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறது, நான் கடவுளுக்காக தான் கடன் வாங்கினேன்,
இந்த பூஜை பண்ணேன், அந்த இது பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு சொல்லிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறது சாய்க்கு வந்து பிடிக்காது. அதுவும் முக்கியமாக சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கவே கூடாது. கோயிலுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், அது இதுன்னு சொல்லக்கூடாது. இது சாய்க்கு பிடிக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவர் ஷிரடியிலே இருக்கார். ஷிரடியில் இருக்கும்போது ஒரு நாள் மத்தியான ஆரத்தி டைமில் பாபாவுக்கு வந்து நைவேத்தியம் படைக்கும்போது கோதுமை பணியாரம் வந்து ஒன்று படிக்கிறாங்க. அது பேர் வந்து சன்சா, கோதுமை பணியாரம். அந்த கோதுமை பணியாரம் வந்து இவருக்கு வந்து கிடைக்கிது. பாபாவுக்கு வந்து அந்த நைவேத்தியம் படைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பாபா வந்து கொடுக்க சொல்லுவார். அப்படி கொடுக்கும்போது இவருக்கு அந்த சன்சா வந்து கிடைக்கிது, கோதுமை பணியாரம். அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அடுத்த நாளும் அங்கேயே தங்குறாரு. அடுத்த நாள் வந்து அதே கிடைக்கும், அதே பிரசாதம் வந்து நைவேத்தியம் படைப்பாங்க, நமக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ பிடிச்சி போச்சு அவருக்கு. ஆனால் அவரோட நேரம் அன்றைக்கி வந்து சன்சா வந்து இல்லை. நைவேத்தியம் பாபாவுக்கு வந்து சன்சா வந்து படைக்கலை. இவருக்கும் அந்த பிரசாதம் வந்து கிடைக்கல. ரொம்ப ஏமாந்து போகிறாரு. சாய்க்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும், ஒவ்வொருத்தங்களோட மனசில் இருக்கிறதும். 3வது நாள் பாபா ஆரத்தி நேரத்தின் போது என்ன நைவேத்தியம் தான் கொண்டு வர வேண்டும் என ஜோக் வந்து கேட்குறாரு. ஜோக்குங்கிற ஒரு சாய் பக்தர் பாபாக்கிட்டே கேட்குறாரு, பாபா இன்றைக்கி மதியம் ஆரத்தியில் நைவேத்தியமாக நான் உங்களுக்கு என்ன பாபா கொண்டுட்டு வரட்டும், உங்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும், நீங்கள் கேளுங்க பாபான்னு கேட்குறாரு. அப்போ சாயி சொல்கிறாரு, சன்சாவை கொண்டு வரும்படி பாபா சொல்கிறார். பாபாவின் நாக்குகள் சுவை அறியாது, பாபாவின் நாக்குகள் சுவை அறியாது. அவர் எந்த உணவையும் ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டார். தன்னோட பக்தர்கள் அன்போடு எதை கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார். எந்த ஒரு ருசிக்கும் அவர் வந்து அடிமை கிடையாது. அவரோட நாக்குக்கு ருசியே தெரியாது. பின் பக்தர்கள் 2 பானை நிறைய சன்சாவை கொண்டு வந்தனர். பாபா வாய் திறந்து கேட்டுட்டார், சன்சாவே கொண்டுட்டு வாங்கண்ணா. அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 பானை நிறைய கொண்டுட்டு வராங்க. லக்ஷ்மி சந்தும் அப்போ அங்கே இருக்கார், அந்த ஆரத்தியில் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கொஞ்சம் பசியாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் முதுகு வலியும் இருக்குது அவருக்கு. அப்போ சாய் அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ பசியாக இருக்க, கொஞ்சம் சன்சாவை சாப்பிடு, சாப்பிட்டதுக்கப்புறம் உன்னோட முதுகு வலிக்கு மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சாய் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட லக்ஷ்மி சந்துக்கு ஒன்றும் புரியல, தலைகால் புரியல. என்னடா இவர் நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறார், நம்ம சாப்பிட என்ன விருப்பப்படுறோம் அதை கூட நமக்கு தராரு, நம்மளோட முதுகு வலிக்கு மருந்து போட்டுக்க சொல்கிறாரு, நமக்கு முதுகு வலி இருக்குங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியத்தால் வந்து அப்படி மூழ்கி போகிறாரு. இது மூலமாக சாய் வந்து எந்த அளவுக்கு தன்னோட பக்தர்களோட மனதை வந்து படித்து தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். பக்தர்களோட மனது மட்டும் கிடையாது, இந்த சர்வலோகமும் இந்த அண்ட சராசரங்களும் அவர் வந்து சர்வ வியாபியாக வந்து இருக்கார். இப்படியே இருக்கார், அவரும் ஷிரடியில் இருக்கார். இப்படி இருக்கும்போது ஒரு முறை வந்து ஒரு நாள் இரவு சாவடி ஊர்வலம் வந்து நடக்குது. வியாழக்கிழமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஷிரடியில் வந்து துவாரகாமாயிலேருந்து பாபா வந்து சாவடிக்கு போவார். அந்த மாதிரி அங்கே ஒரு நாள் சாவடி ஊர்வலம் நடக்குது. அந்த சாவடி ஊர்வலத்தையும் வந்து பார்க்குறாரு. பாபா அப்போது இருமலால் மிகுந்த அல்லல் விட்டு கொண்டிருக்க பாபா இருமிக்கிட்டே இருக்கார். அதை பார்த்த லக்ஷ்மி சந்துக்கு தோணுது, யாரோ பாபாவை பார்த்து கண் திருஷ்டி வச்சுட்டாங்க, பாபா பார்த்து கண் வச்சுட்டாங்க, பாபாவுக்கு வந்து திருஷ்டி பட்டுருச்சு, அதனால தான் பாபா வந்து இருமிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் காலை இவர் லக்ஷ்மி சந்த் மசூதிக்கு துவாரகாமாய்க்கு போகும்போது பாபா சொல்கிறாரு ஷாமா கிட்ட, நேற்று இரவு நான் இருமலால் அவதியுற்றேன், அது திருஷ்டியினால் இருக்குமோ, சிலரின் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது, எனவே தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். இவ்விஷயத்தில் லக்ஷ்மி சந்தின் உள்ளத்தில் இருந்ததை பாபா அப்படியே பேசுகிறார். லக்ஷ்மி சந்த் நினச்சாரு, பாபா ஊர்வலமாக போகும்போது இருமிக்கிட்டே இருக்காரு, யாரோ கண்ணு வச்சுருப்பாங்க போல், பாபாவுக்கு வந்து திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு நினச்சாரு. அடுத்த நாள் காலையில் லக்ஷ்மி சந்த் என்ன நினச்சாரோ அதை அப்படியே ஷாமா கிட்ட சொல்கிறாரு, எனக்கு கண் திருஷ்டி பட்டுருச்சு, யாரோட திருஷ்டியே என் மேலே பட்டுருச்சு, எனக்கு வந்து திருஷ்டி வேலை செய்யுது, அதனால தான் நான் வந்து இவ்வளோ இரும்புகிறேன் அப்படின்னு சாய் அப்படியே சொல்கிறாரு. பாபாவின் சர்வ வியாபித்துவத்துக்கான இந்த நிரூபணங்களை எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, நான் தங்கள் தரிசனத்தால் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், எப்போதும் என்பால் அன்பு கொண்டு தயவு உள்ளவராக இருந்து என்னை காத்து ரட்சியுங்கள், தங்கள் பாதாம்புயத்தை தவிர பிரிதொரு கடவுள் எனக்கில்லை, தங்கள் பஜனையின் பாலும் பாத கமலங்களின் பாலும் என் மனம் எப்போதும் லயித்து இருக்கட்டும், இவ்வுலகின் துன்பங்களிலிருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும், நான் எப்போதும் தங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும், மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார். பாபாவின் உதியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமகிழ்ந்து திருப்தியுற்று வழியெல்லாம் பாபாவின் புகழை பாடிய வண்ணம் தன் நண்பனுடன் வீடு திரும்பினார். அது முதற்கொண்டு பாபாவின் தீவிர பக்தராக அவர் இருந்தார். ஷீரடிக்கு செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள், தட்சிணை, கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்து அனுப்புவார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்புறமா லாலா லக்ஷ்மி சந்த் வந்து
பாபாவோட ரொம்ப தீவிர பக்தராகவே ஆகிட்டார். அதுக்கப்புறம் யார் ஷிரடிக்கு போனாலும் பாபாவுக்கு தட்சணை தொடர்ந்து கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தாராம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சிட்டுக்குருவி புர்ஹான்பூர் அம்மையார். இப்போது நாம் மற்றொரு சிட்டுக்குருவியிடம் திரும்புவோம். பக்தனுக்கு பாபா அழைக்கும் பெயர். ஒரு பக்தனை பாபா எப்படி கூப்பிடுவாராம்? ஒரு சிட்டுக்குருவின்னு கூப்பிடுவாராம். புர்ஹான்பூரில் உள்ள ஒரு மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு வந்து அவர் தம் உணவுக்காக கிச்சடி, உப்பு பருப்பு கலந்த சாதம் பிச்சை கேட்டு கொண்டிருப்பதாக கனவு கண்டாள். விழித்து பார்க்கையில் வாசற்படியில் யாரையும் காணோம் என்றபோது அக்காட்சியால் அவள் மனம் மிக நெகிழ்ந்து தனது கணவன் உள்ளிட்ட அனைவருக்கும் கூறினாள். தபால் இலாக்காவில் அவர் பணியாற்றி வந்தார். அவர் அகோலாவுக்கு மாற்றப்பட்ட போது பக்தர்களான கணவனும் மனைவியும் ஷீரடிக்கு போவதென தீர்மானித்தனர். ஒரு பொருத்தமான நாளில் இருவரும் புறப்பட்டு வழியில் கோமதி தீர்த்தத்திற்கு சென்றுவிட்டு ஷீரடியை அடைந்து அங்கு 2 மாதங்கள் தங்கினர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மசூதியை அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர். அவ்விருவரும் கிச்சடியை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க ஷீரடிக்கு வந்தனர். ஆனால் முதல் 14 தினங்களுக்கு என்ன காரணத்தினாலேயோ அதை சமர்ப்பிக்க அவர்களுக்கு இயலவில்லை. அப்பெண்மணிக்கு இந்த காலதாமதம் பிடிக்கவில்லை. பின் 15வது நாள் அவள் தனது கிச்சடியுடன் மசூதிக்கு வந்தாள். பாபாவும் மற்றவர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதையும் திரை தொங்க விட்டிருப்பதையும் கண்டாள். ஆனால் அவளால் பொறுக்க இயலவில்லை. திரையை கையால் விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தாள். அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டியாக கிச்சடியை உண்டார். இவ்விஷயத்தில் பாபாவின் ஊக்கத்தை கண்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாபா ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பெண் திரையை விலக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு? மற்ற சாப்பாடெலாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பெண் கொண்டுட்டு வந்த அந்த கிச்சடியை கரண்டியாக வாங்கி சாப்பிட்றாராம். இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த கிச்சடி கதையை கேட்பவர்கள் எல்லாம் பக்தர்கள் பால் பாபா கொண்டிருந்த அசாதாரண அன்பு உறுதியாயிற்று. கனவுல நடந்தது அப்படி நிஜத்திலையும் நடந்துருச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 3வது சிட்டுக்குருவியும் மிக பெரிய சிட்டுக்குருவியுமான மேகா ஒரு தீவிரமான ஒரு சிவன் பக்தன். சர்வ காலமும் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு சமயக்காரர். ராவ் பகதூர் ஹரி விநாயக் அப்படிங்கிறவர்கிட்ட சமயக்காரனாக வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தீவிரமான சிவன் பக்தன். வேறு எதுலேயும் கவனத்தை செலுத்த மாட்டார். அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு நமச்சிவாயை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ எப்படி நம்ம சாயினா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு எதோ தேடி போய்கிட்டே இருக்கோம். சாயிங்கிற அந்த நாம ஜபத்தை உச்சரிக்கிறது பல பேர் கிடையாது. சாயி 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 சாயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மேகா அதே மாதிரி தான் சிவனோட தீவிர பக்தன். நமச்சிவாயை தவிர வேறு எந்த மந்திரமும் கிடையாது. காயத்ரி மந்திரம் கூட தெரியாதான் அவருக்கு. ஆனால் நமச்சிவாயை சொல்லிக்கிட்டே இருப்பார். சர்வ காலமும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இவ்வளவு தீவிரமான ஒரு சிவன் பக்தன் எப்படி சாயால் இழுக்கப்பட்டார்? ஒரு சிட்டுக்குருவி மாதிரி சாய்கிட்ட எப்படி வந்தார்? சாயி அவரோட கடவுளா சிவனா எப்படி காட்சி கொடுத்தாரு மேகாவுக்கு? அது எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். மேகாவோட முதலாளி எஜமானர் சாயோட ஒரு பக்தர். அவர் என்ன பண்ணுறாரு? மேகா கிட்ட சொல்கிறாரு, சாய் ஒரு சிவனோட அவதாரம், நீ அவரை கண்டிப்பாக போய் பார்க்கணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி நீ ஷீரடிக்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஷீரடிக்கு போக தயாராகும் போது போகிற முன்னாடியே ரயில் நிலையத்திலே அவருக்கு தெரிய வருது, சாய் ஒரு முகமதியர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒரே குழப்பம். அது மட்டும் இல்லாமல் சங்கடம். ஏன்னா இவர் தீவிரமான ஒரு சிவன் பக்தன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு முகமதியரை வணங்க முடியும் அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பம் அடைகிறாரு. அவருக்கு போக இஷ்டமே இல்லை. தன்னோட முதலாளிகிட்ட சொல்கிறாரு, தயவு செஞ்சு என்ன அங்கே அனுப்பாதீங்க, எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, என்னால் ஒரு முகமதியர் முன் மண்டியிட்டு வணங்க முடியாது, நான் சிவனை தவிர வேறு யாருக்கு முன்னாடி நான் மண்டியிட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவர் முகமதியர் வேற, அப்படி இருக்கும்போது என்னால் கண்டிப்பாக அங்கே போகக்கூட முடியாது, எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட முதலாளிகிட்ட எவ்வளோ மன்றாடி கேட்குறாரு. ஆனால் அவரோட முதலாளி விடுறதா இல்லை. அவரை வற்புறுத்தி, இல்லை நீ கண்டிப்பாக நீ ஷீரடிக்கு போகணும், சாயை பார்க்கணுன்னு அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற ஒருவருக்கு ஒரு லெட்ரு வரை எழுதுகிறாரு. தன்னோட மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கருக்கு ஒரு கடிதம் எழுதி மேகாவை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்தி வைங்கன்னு சொல்லி ஒரு கடிதமும் எழுதி கொடுத்து அனுப்புகிறாரு.
அவன் ஷீரடிக்கு சென்று, அதாவது மேகா ஷீரடிக்கு சென்று மசூதியை அடைந்த போது பாபா மிகவும் கோபமாய் இருந்தார். அவனை மசூதிக்குள் நுழைய விடவில்லை. அந்த ராஸ்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பாபா எப்படி திட்டுறாரு பாருங்க. அந்த ராஸ்களை வெளியே தள்ளு என்று கர்ஜித்தார். நீ உயர்ந்த ஜாதி பிராமணன், நான் கீழான முகமதியன். இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை இழந்து விடுவாய். எனவே நீ போய்விடு என்று அவனை நோக்கி உரைத்தார். இவ்வுரைகளை கேட்டதும் மேகா நடுங்கத் தொடங்கினான். தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாபா எங்கனம் அறியலானார் என்பது குறித்து மேகா ஆச்சரியப்பட்டார். மேகாவுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நம்ம மனசில் நினச்சது அப்படியே சொல்கிறாரு. நான் ஒரு பிராமணன் எப்படி ஒரு முகமதியர் முன்னாடி போகிறது, அவரை எப்படி நான் வணங்குறது, இதை நான் நினச்சேன், இதை அப்படியே சாகி சொல்கிறாருன்னு அப்படியே ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் ஷீரடியிலே தங்குறாரு. அவருக்கு உரிய முறையில், அதாவது அவரோட கடவுளுக்கு, அவரோட சிவனுக்கு எப்படிலாம் பூஜை செய்வாரோ அதே மாதிரி பாபாவுக்கு வந்து சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னும் பக்குவம் அடையவில்லை. பின்னர் அவன் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரையம்பகேஸ்வரத்தில் 1.5 ஆண்டுகள் தங்கியிருந்துவிட்டு மீண்டும் ஷீரடிக்கு வந்தான். இம்முறை தாதா கேல்கரின் குறுக்கீட்டால் மசூதிக்குள் நுழையவும் ஷீரடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான். இப்போ தான் அவர் வந்து மசூதிக்குள்ளேயே வந்து நுழையிறதுக்கு வந்து பாபா வந்து அனுமதி கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெளியவே இருந்து மசூதிக்குள்ளே போகாமல் வெளியே இருந்து எப்படிலாம் பாபாவுக்கு வந்து சேவை செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். இப்போ 2வது முறை இப்போ தான் வந்து ஷீரடியில் வந்து பாபா பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. மசூதிக்குள்ளே போகிறாரு. ஷீரடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான். மேகாவுக்கு பாபா உதவியது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல. மேகாவின் மேல் அவர் மானசீகமான அருள் செய்தார். இதனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான். பின்னர் சாய்பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான். சிவனை வழிபடுவதற்கு வில்வ இலைகள் தேவையாயிருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொணர்வதற்காக மைல் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை பாபாவை வழிபடுவான். கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்தி பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை பாபாவின் பாதங்களை பிடித்து விடுவது, பின்பு பாபாவின் பாதங்களை கழுவிய தீர்த்தத்தை பருகுவது ஆகியவை அவனது வழக்கம். மேகா எந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டார் பாருங்க. பாபாவோட பாதத்தை கழுவி அந்த தீர்த்தமாக வந்து குடிச்சிருக்காரு. முதல்ல ஒரு முகமதியர், நான் சிவனை மட்டும்தான் வந்து கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு பிராமணன் எப்படி மாறிட்டார் பாருங்கள். பாபாவோட பாதத்தை கழுவி அந்த தண்ணியை தீர்த்தமாக வந்து குடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு நெருக்கமாயிருப்பார், பாபா எந்த அளவுக்கு அருள் கொடுத்துருப்பார், அவருக்கு ஆசி கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னென்னா, இவர் ஒரு முறை வந்து கண்டோபா கோவிலுக்கு போகிறாரு. அப்போ அந்த கதவுகள்லாம் மூடி இருக்குது. அதனால் சாமி கும்பிடாமல் ஷீரடி மசூதிக்கு வந்துடுறாரு, துவாரகாமாய்க்கு வந்துடுறாரு. பாபா என்ன பண்ணுறாரு, இவர் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தடுத்து நிப்பாட்டி, கதவு திறந்துருக்கு, இப்போ நீ கோயிலுக்கு போன அனுப்பி வைக்கிறார். இவர் அங்கே கோயிலுக்கு போனது, அங்கே கதவு மூடி இருந்தது, இவர் அங்கே கண்டபா சாமி கும்பிடாமல் வந்தது, இது எல்லாத்தையும் பாபாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. வந்த உடனே சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவரும் வந்து திரும்பவும் பாபா பேச்சை கேட்டுட்டு திரும்பவும் கண்டபா கோவிலுக்கு நடந்து போகிறாரு. கதவு திறந்துருக்கு, சாமி கும்பிட்றாரு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் பாபா கிட்ட திரும்பி வராரு. அடுத்ததாக கங்கா ஸ்நானம். ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினான். இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனதில்லாதவராக இருந்தார். பாபா வந்து மனது வந்து இல்லை, பாபாவை வந்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார் இவர். இதனால் வரைக்கும் கால்களை மட்டும் பாத பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருந்த இவருக்கு சந்தனம்லாம் பூசி பாபாவுக்கு முழு அபிஷேகமும் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் பாபாவுக்கு இதில் ஈடுபாடு இல்லை. ஆனால் அவனது தொடர்ந்த வேண்டுதல்களின் காரணமாக சம்மதிக்கிறார். கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொணர்வதற்காக அவன் 24 மைல் நடந்து போய் வர வேண்டும். அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்நானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபா அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஒரு பக்கிரி என்ற முறையில் தனக்கு கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவனிடம் இந்த குடியிலிருந்து தப்பித்து கொள்ள பாபா வந்து வேண்டுறாரு. ஆனால் மேகா அதற்கு செவிசாய்க்கவில்லை. கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அந்த நல்ல நாளன்று, அதாவது அவனுடைய சிவனுக்கு, பாபாவுக்கு அந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும். பின்னர் பாபா சம்மதித்து கீழிறங்கி வந்து ஆசன பலகையில் அமர்ந்து
தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு மேகா, பாபாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து விட மாட்டான் நம்மளை அப்படின்னு தெரிஞ்சு போய் பாபா என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு தன்னோட தலையை மட்டும் முன்னாடி நீட்டி மேகா கிட்ட சொல்கிறாரு, தலையே உடம்பின் பிரதான பாகமாதலால் தலைக்கு மேல் மட்டும் நீர் ஊற்று, உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமமாகும் என்றார். அப்படியே என்றான் மேகா. அபிஷேக கலயத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான். ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர் ஹர் கங்கே என்று கூவிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நிறை ஊற்றினான். கலயத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினான். அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்திற்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்து இருந்தது, உடம்பு ஈரம் இல்லாமலே இருந்தது. சாயி மேகா கிட்ட தலையில மட்டும் நீரை வந்து ஊத்து, கங்கை நீரை தலையில மட்டும் ஊத்துன்னு சொன்னாரு. ஆனா இவரு உணர்ச்சி வசப்பட்டு உடல் முழுவதும் ஊத்திட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா மேகா ஆச்சரியப்பட்டு போறாரு. பாபா என்ன விரும்பினாரு, தன்னோட தலையில மட்டும் தண்ணி ஊத்து, அதை தான் விரும்பினாரு. அவர் நினைச்ச மாதிரி அவரோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவரோட தலை மட்டுமே தான் நனைந்திருந்தது. உடலில் ஒரு சொட்டு நீர் கூட படவே இல்லை. இவர் உடலில் நீர் ஊற்றியும் உடல் வந்து நனையவே இல்லை, தலை மட்டும்தான் நனைந்திருக்கு. பாபாவை மேகா 2 இடங்களில் வழிபட்டான். மசூதியில் நேரடியாகவும், வாதாவில் நானா சாஹேப் சாந்தோர்கள் அளித்த பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான். இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான். பின்னர் அவனது பக்தியை மெச்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி நல்கினார். ஒரு நாள் அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கையை விட்டு எழாமல் இருக்கையில், ஆனால் கண்கள் மூடியிருந்த நிலையில் விழிப்புடன் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான். அவன் விழித்திருப்பதை அறிந்து பாபா அவன் மீது அக்ஷதையை வீசி எறிந்து, மேகா திரிசூலம் வரை என்று உரைத்து மறைந்து விட்டார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவன் ஆவலுடன் கண்களை திறந்தான். ஆனால் அவன் அங்கு பாபாவை காணவில்லை. அக்ஷதையை மட்டும் அங்கும் இங்கும் சிதறி கிடப்பதை கண்டான். பாபா என்ன பண்ணியிருக்காரு, அக்ஷதை நேர்லேயே வந்து போட்டிருக்காரு. ஆனால் இவருக்கு கனவு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பின்னர் பாபாவிடம் சென்று காட்சியை பற்றி கூறி ஒரு திரிசூலம் வரைவதற்கு அவரின் இசைவையும் கேட்டான். பாபா திரிசூலம் வரையும்படி, நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா? நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேனே, நான் என் வார்த்தையை நீ உன் காதில் கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாரு. எனது மொழிகள் எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றன, ஒருபோதும் வெறுமையானது அல்ல. மேகா சொல்கிறாரு, என்னை தாங்கள் எழுப்பியதாக கருதினேன். ஆனால் எல்லா கதவுகளும் மூடி இருந்ததால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன். எல்லா கதவும் மூடி இருந்தது, அதனால் வந்து ஒரு கற்பனை காட்சியாக நான் நினச்சேன். அப்போ பாபா சொல்கிறாரு, நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவை இல்லை. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன். மேகா வாதாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் படத்தின் அருகே சிவப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான். மறுநாள் பூனாவில் இருந்து ஒரு ராம்தாசி பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார். இச்சமயத்தில் மேகாவும் அவ்விடம் வந்தான். பாபா அவனிடம், பார், சங்கர் வந்துவிட்டார், இப்போது அவரை வழிபடு. சூலத்தை லிங்கம் உடனே தொடர்ந்து வந்தது கண்டு மேகா அதிசயமடைந்தான். வாதாவிலும் கூட காகா சாஹேப் தீக்ஷித் குளித்த பின் கையில் துவட்டிய துண்டுடன் நின்று சாயை நினைத்து கொண்டிருந்தார். அப்போது மனக்காட்சியில் ஒரு லிங்கத்தை கண்டார். இது குறித்து அவர் அதிசயப்பட்டு கொண்டிருக்கையில் மேகா அவ்விடம் வந்து பாபா தனக்கு பரிசளித்த லிங்கத்தை அவரிடம் காட்டினான். தான் சில நிமிட நேரங்களுக்கு முன் காட்சியில் தரிசித்த லிங்கம் இதனுடன் அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு அவர் மிகவும் மகிழ்வுற்றார். சில நாட்களில் திரிசூலம் வரைவது முடிவடைந்தது. பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகில் ஸ்தாபித்தார். சிவ பூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது. திரிசூலம் வரைய செய்வித்தும் அதன் அருகில் லிங்கத்தை ஸ்தாபித்தும் பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார். பல ஆண்டுகள் தொடர்ந்த சேவைக்கு பின்னர் ஒவ்வொரு நாள் மதியானமும் மாலையும் வழக்கமான வழிபாட்டையும் ஆரத்தியும் செய்த பின்பு 1912 மேகா சிவப்பதம் சேர்ந்தான். மேகா இறந்துட்டாரு. மேகா இறந்தப்ப பாபா மேகாவோட உடல் மீது தன்னோட கைகள் வைத்து உடலை தடவி கொடுத்து சொல்கிறாரு. மேகா வந்து இறந்து போய் படுத்திருக்காரு, அவர் உடல் மட்டும் இருக்குது, உயிர் இல்லை. பாபா
தன்னோட கைகளை மேகாவின் உடல் மீது வைத்து தடவி சொல்கிறார், இவன் என் உண்மை பக்தன் அப்படின்னு சொல்கிறார். தமது சொந்த செலவிலேயே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்து விற்க ஆணையிட்டார். இது காகா சாஹிப் தீக்ஷித்தால் நிறைவேற்றப்பட்டது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.